வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பெட் தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டாப்பிக்கில் வீடியோ வேணும், இந்த ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கான வீடியோ வரும். அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன் பை ஒன்னா இன்னைக்கு பார்க்க போகலாம். நீங்கள் விரும்பிய நபர் உங்களை விட்டு சென்ற பிறகும் அவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழாமல் அவர்கள் நினைத்து கொண்டு வாழ்ந்தால் உங்களுடைய காதல் உண்மையானதான். ஆனால் அந்த காதலுக்கு அர்த்தமே கிடையாது. இங்க நிறைய பேர் ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒருத்தங்களை விரும்பியிருப்பாங்க. ஒரு சில டைமுக்கு அப்புறம் அந்த ஆண் இல்லை அந்த பெண் அவங்கள வேணான்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா ரொம்ப அசால்ட்டா வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இப்படி போனதுக்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அதிகமா கஷ்டப்பட்டிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கு நம்ம உண்மையா இருக்குன்றதுக்காக இங்க ஒரு சில நபர்கள் விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் வேற ஒருத்தவங்களை விரும்பாம தனக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சுக்காம அந்த லைஃப்குள்ளேயே உள்ள இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தவறை நீங்க பண்ணாதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா அது உங்க லைஃப்க்கு அந்த வாழ்க்கைக்கு காதலுக்கு அர்த்தமே இல்லாத ஒன்றுதான். இங்கே அதிகப்படியான ஆண்களும் பெண்களும் சரி ஒருவரை காதலித்து அவர்கள் இல்லை என்று வரும்போது பல பைத்தியக்காரமான செயல்களை செய்யதான் செய்கிறார்கள். அதுதான் அவர்களுடைய உண்மையான காதல். இங்க இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை விரும்பிடுறாங்க, விரும்பினதுக்கு அப்புறமா அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்றதுக்காக பைத்தியக்காரமான செயல்கள் செய்கிறாங்க. அது எப்படி சொல்றதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சூசைட் அட்டம், இல்லை அவங்கள பிளாக்மெயில் பண்றது, அவங்கள டார்ச்சர் பண்றது, நீ எல்லாமே நாள் வாழ முடியாதுன்னு மிரட்டுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் பல பண்ணுவாங்க. அது எல்லாமே தப்பான விஷயங்கள் தான். ஆனா அவங்களுடைய காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா பண்றாங்க. ஆனா இதை நிறைய நபர்கள் நீங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நீங்கள் விரும்பும் ஆண் அல்லது பெண் உங்களை வேண்டாம் என்று அல்லது உங்களை பிளாக் செய்தார்கள் என்றால் நிச்சயம் உங்களுடைய காதல் ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் போகத்தான் செய்யும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க விரும்பக்கூடிய நபர் விரும்பிக்கிட்டு இருக்கும் போது உங்க லைஃப்ல இருந்து போவாங்களா இல்லைன்னு சிம்பிளா தெரிஞ்சுக்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எப்போ ஒருத்தவங்க உங்க கூட என்னால வாழ முடியாது, உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்களோ அல்லது உங்களை பிளாக் பண்ணிட்டு போறாங்களோ அப்பவுமே அவங்களுடைய காதல் அந்த இடத்துல இல்லைன்னு தான் அர்த்தம். இதெல்லாம் என்ன ப்ரோ அர்த்தம், இதெல்லாம் நம்ப மாதிரி இருக்கு அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வரும். நான் சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தவங்க உங்களை பிளாக் பண்றாங்க, உங்க கூட இருக்க முடியாம இருக்காங்கனாலே அவங்களுக்கு நீங்க இல்லாம இருக்க முடியுன்றது தான் அர்த்தம். உங்களை ஒருத்தவங்களை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்க கூட அவங்களால பேசாம இருக்க முடியும், நீங்க தப்பே பண்ணியிருந்தாலும் பேசாம இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கும்போது உங்க லைஃப்ல அவங்க இல்லாம வாழ முடியும் அவங்களாலையும். நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது என்று யார் கூறினாலும் அதை நம்பாதீர்கள். அது முழுக்க முழுக்க பொய் தான். இங்கே யார் இல்லை என்றாலும் ஒருவரால் வாழ முடியும். நீங்கள் வாழ்வதற்கு முன்பு வரைக்கும் நீங்கள் இல்லாமல் தான் வாழ்ந்தார்கள். அதே உதாரணம். உங்க லைஃப்ல ஒருத்தங்க நீ இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே ஃபேக் தாங்க. ஏன்னா நீங்க அவங்க லைஃப்ல வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வாழ்ந்துகிட்டு தான் இருந்திருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னா அவங்க லைஃப்ல நீங்க வர்றதுக்கு முன்னாடி வேற ஏதாவது சில பெண்களும் ஒரு ஆண்களும் இருந்துக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்றதுக்காக அவங்க மேல கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்காதீங்க. அப்படி நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா உங்களோட ஒரு பெரிய முட்டாள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் உங்களுக்கு பெரிய ராமத்தை போட்டு போவாங்க. அதுக்கப்புறம் யோசிச்சு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி காதலித்து ஏமாந்து விட்டார்கள் என்றால் அதன் பிறகு அவர்களால் எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாகவும் முடிவாகவும் இருக்கவே முடியாது. அதாவது பாத்தீங்கன்னா இங்க லவ் பண்ணி பிரேக்கப் ஆகுறது அப்படின்றது ஒரு கஷ்டம்தான். அது ஓரளவுக்கு மனசோட முடிஞ்சிடும். ஆனா என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா, இந்த பிரேக்கப்ல ஒரு சில ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒருத்தங்களை முழுமையை நம்பியிருப்பாங்க. அவங்கள உண்மையை நம்பி விரும்பி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் இல்ல விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்றதுக்கு அப்புறம் இத்தனை நாள் வரைக்கும் தைரியமா இருந்த ஒரு ஆண் இல்ல ஒரு பெண் யாரா இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் அதே மாதிரி தைரியத்தோடையும் போல்டாகவும் இருக்க முடியாது. எந்த ஒரு இடத்துலையும் அவ்வளவு தைரியமா பேசவும் முடியாது. மனசுக்குள்ள படபடக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த ஒரு இடத்துக்கும் தனியா போறதுக்கு பயமா எடுக்கும். ஒவ்வொரு விஷயத்த சொல்லும் போதும் செய்யும் போதும் பயம் அவங்களுக்கு அதிகமா வர ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி எதெல்லாம் பார்த்து பயப்படாம இருந்தாங்களோ அதை கூட பார்த்து அவங்களுக்கு பயப்படுற ஒரு எண்ணம் வந்துடும். அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப உடஞ்சு போயிடுவாங்க, மனசளவையும் உடம்பளவையும். உங்க லைஃப்ல நீங்க ஒருத்தங்களை ஏமாத்துறீங்க அப்படின்றது உங்களுக்கு இப்ப தப்பா தெரியாது. ஆனா கர்மா இஸ் உங்களை சும்மா விடாது. ஸோ ஒருத்தங்களை ஏமாத்துறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த புரிஞ்சு, அவங்க உங்களை நம்பி ஏமாந்துட்டாங்க. முக்கியமான விஷயமே அதுதான். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தங்களை நீங்க ஏமாத்தினதுக்கு அப்புறம் நீங்க நிம்மதியா வாழ்ந்துருவீங்களா? ஒருத்தங்களை ஏமாத்தி உங்களால வாழ முடியுதுன்னா அது உண்மையான வாழ்க்கையே கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்க லைஃப்ல யாரை விரும்பினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அவங்களுக்கு உண்மையா இருக்க பாருங்க. ஏன்னா அவங்கள விட்டுட்டு நீங்க போனதுக்கு அப்புறம் உங்களை விட அவங்களுக்கு பயங்கரமான கஷ்டம் இருக்கும். அவங்க வாழ்க்கையவே அவங்களால வாழ முடியாம போயிடும். நிறைய பேர் லைஃப்ல நடந்து நான் பார்த்த ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்க லைஃப்ல முழுமையா நம்பாதீங்க, நம்பிட்டு ஏமாத்திட்டு ரொம்ப கஷ்டப்படாதீங்க. ஸோ கைஸ் இந்த ஒரு வீடியோவில் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, bye bye.